Hello friends, welcome to my channel இயற்கை Info. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் Tableauல how to display current month, previous month and prior month sales in Tableau. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு current monthோட சேல்ஸ் எவ்வளோ, ப்ரீவியஸ் மந்தோடது ப்ளஸ் அதுக்கும் ப்ரீவியஸ் மந்தோடது. ஓகேங்களா? ப்ரியர் மந்த் அப்படின்னா அதுக்கும் ப்ரீவியஸ் மந்தோட சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் அந்த டெர்மினாலஜி ப்ரியர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி Tableauல க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கரண்ட் ப்ரீவியஸ் மந்த் அண்ட் ப்ரியர் மந்த் சேல்ஸை வந்து எப்படி டேப்லெட்டில் ஒரு சார்ட்டாக கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதணும். ஓகேங்களா? அது வந்து புலியன் ஃபங்க்ஷன் தான் எழுத போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர் டேட் எடுத்துக்கிறேன். ஆர்டர் டேட், ஓகேங்களா, ரைட் கிளிக் அண்ட் மந்த், சே டிஸ்கிரிப்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மந்த் எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னா எனக்கு வந்து இப்போ கரண்ட் மந்த்து என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 2024 நம்மளுக்கு ஜனவரி தான் ஃபஸ்ட்டு மந்த் இல்லைங்களா? ஓகே, 2024 ஃபஸ்ட் மந்த் இது நம்மளுக்கு ஜனவரி. இந்த மந்த் தான் நம்மளுடைய கரண்ட் என்னது கரண்ட் மந்த். ஓகேங்களா? அடுத்தது டிசம்பர் வந்து ப்ரீவியஸ் மந்த், நவம்பர் வந்து ப்ரியர் மந்த். ஓகேங்களா? ஸோ இந்த மூணோட வேல்யூ தான் இப்போ நம்ம கொண்டு வர போகிறோம். அது எப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கேல்குலேட் ஃபீல் எழுதிக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் மந்த் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேட் டிஃப்ரென்ஸு, இன்னொன்று பார்த்திங்கன்னா டேட் ரங்க்கு. ஓகேங்களா? ஸோ டேட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ரெண்டு டேட்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸு, ஓகேங்களா, டேட்டாக இருக்கலாம் மந்த்தாக இருக்கலாம், அதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸை நம்மளுக்கு காமிக்கும். ஓகேங்களா? நீங்கள் என்ன டேட் பார்ட் கொடுக்குறீங்களோ அது தகுந்த மாதிரி டேட் ரங்க் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டுமே டேட் ரங்க்கு. இது என்ன பண்ண அப்படின்னா இப்போ நீங்கள் டேட் பார்ட் வந்து மந்த்துன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வச்சுங்களேன், அது அந்த மந்த்து நீங்கள் இப்போ இந்த மந்த் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 25/3/2023 கொடுத்துருக்கோம் வச்சுங்களேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நீங்கள் மந்த் வந்து டேட் பார்ட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா இந்த மந்தோட, ஓகேங்களா, இப்போ 25 கொடுத்துருக்கீங்க, இதோட அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா இப்போ 25/3/2023 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதோட அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா 01/3/2023. ஸோ இது மாதிரி அவுட்புட் வரும். டேட் ரங்க் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கரண்ட், அதாவது இந்த கரண்ட் டேட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்னென்னா டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் மந்த்லேருந்து அதாவது மந்த் ஆஃப் ஃபஸ்ட் டேட்லேருந்து நம்மளுக்கு டேட்டை நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ அதோட ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து டேட் ரங்க். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், டேட் டிஃப்ரென்ஸ் கொடுத்து டேட் பார்ட் வந்து எனக்கு என்னென்னா மந்த். ஓகேங்களா? மந்த் கொடுத்தாச்சு, கமா. ஓகே, இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட் ரங்க் கொடுத்து போகிறோம். ஓகேங்களா? டேட் ரங்க் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டேட் பார்ட் வந்து மந்த்து தான். ஓகே, கமா ஆர்டர் டேட். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் டேட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எகெயின் கமா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் டேட்டுக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா டேட் ரங்க் பண்ணி எனக்கு எல்லா மந்த்துக்கு உண்டானது ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட் வேல்யூ, அதாவது ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் மந்த் கூட அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கமா எகெயின் டேட் ரங்க், டேட் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த். ஓகே, மந்த் கமா இன்றைக்கி கரண்ட், அதாவது கரண்ட்டுக்கு நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா டுடே. ஓகேங்களா? டுடே ஃபங்க்ஷன் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா? ஸோ டேட் டிஃப்ரென்ஸ், அதை வந்து பார்த்திங்கன்னா மந்த் வந்து டேட் பார்ட்டாக கொடுத்துருக்கோம், டேட் ரேங்க்லேயும் மந்த் கொடுத்துருக்கோம். இந்த மந்த் எதுக்கு அப்படி, இந்த டேட் ரேங்க் எதுனா ஆர்டர் டேட்டுக்கு, இந்த டேட் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா டுடேக்கு. ஓகேங்களா? ஸோ இது எழுதிட்டோம். இதில் நமக்கு இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், அப்ளை. ஓகே, ஸோ இதை நம்ம ஃபில்டர் செக்ஷன் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டா நம்ம ட்ரூ மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிச்சு, ஜனவரி 2024. ஸோ ஜனவரி மாதம் மந்த்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா? 2024 கிடச்சிச்சு. ஓகே, ஃபைன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதையே நம்ம மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இதை வந்து 1N கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ 1N கொடுத்துட்டோம். இப்போ இந்த 1N நம்ம எடுத்து இங்கே போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிசம்பர் 2023. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் மந்த். ஓகேங்களா? ரீநேம் பண்ணிக்கலாம், ப்ரீவியஸ் மந்த். ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரியர் மந்த். ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், அதே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ப்ரியர் மந்த் மாற்றிக்கலாம்.
ப்ரியர் மந்த்துக்கு என்ன பண்ணோம்னா இங்கே செகண்ட் கொடுக்கணும் ஓகேங்களா 2 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரியர் மந்த் கிடச்சிரும் ஓகே ஸோ இப்போ நம்ம 3 மெட்ரிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் மந்த் நான் எடுத்து போடுறேன் சாரி 1 செகண்ட் நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ என்ன பண்ணுறேன் மந்த் எடுத்துக்கிறேன் சாரி ஸோ மந்த் எடுத்தாச்சு கொடுத்துட்டேன் ஸோ இப்போ நான் கரண்ட் மந்த் எடுத்து போடும்போது ட்ரூ வேல்யூ கொடுக்கும்போது எனக்கு என்னென்னா கரண்ட் மந்த் எனக்கு கிடச்சிருச்சு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் எடுத்து போடும்போது ப்ரீவியஸ் எனக்கு கிடச்சிருச்சு ப்ரீவியஸ் டிசம்பர் மந்த் கிடச்சிருச்சு எனக்கு ஓகேங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரியர் மந்த் நான் எடுத்து ட்ரூ கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நவம்பர் 2023 காமிக்குது ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ கேல்குலேஷன் வந்து எழுதிட்டோம் ஸோ எல்லாமே பூலியன் ஃபங்க்ஷன் தான் எல்லாமே எழுதிச்சு இப்போ நம்ம சார்ட் வந்து கிரியேட் பண்ணதுக்கு ஓகேங்களா ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன் இதுக்கு வந்து நான் சார்ட்டாக கொண்டு வரேன்னா இது உங்களால் டைரெக்டாக சார்ட்டாக கொண்டு வர முடியாது ஓகேங்களா ஏன்னா இது ட்ரூ ஆர் பூலியன் ஃபங்க்ஷன் தான் கொண்டு வர முடியாது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா இன்னொரு கால்குலேஷன் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் ஓகேங்களா கரண்ட் மந்த் எழுதிங்க ஓகேங்களா இஃப் கரண்ட் மந்த் ஓகேங்களா இந்த பூலியன் ஃபங்க்ஷன் இங்கே நம்ம கொடுக்குறோம் கரண்ட் மந்த் இஸ் ட்ரூ ஓகேங்களா தென் எனக்கு சேல்ஸு கொடு அப்படின்ற மாதிரி எழுதுறோம் ஓகேங்களா எண்டு ஸோ மந்த் இஸ் ஆல்ரெடி இது ஓகே இன்ட்டு 1 கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபைன் இல்லை அப்படின்னா நான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன் ஸோ வேலிட் ஓகேங்களா கிளிக் ஆன் ஓகே ஓகேங்களா ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே நான் என்ன பண்ணுறேன் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு என்ன கரண்ட் மந்த்துக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் ப்ரீவியஸ் மந்த்னு கொடுக்குறேன் ப்ரீவியஸ் மந்த் அப்படின்னு கொடுக்குறோம் இதே நான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ மறுபடியும் அதே நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து ப்ரியர் மந்த் சேல்ஸ் ஓகே ஆல்ரெடி இஸ் தேர் ஓகே ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் கிளிக் ஆன் ஓகே ஸோ இப்போ எனக்கு என்னென்னா மூணு மெஷர்மெண்ட் எனக்கு கிடச்சிருச்சு ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மெஷர் வேல்யூ எடுத்து போட்டுக்கலாங்க நான் ஃபில்டரில் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபில்டரில் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தேவையான மட்டும் கரண்ட் மந்த் ப்ரீவியஸ் மந்த் ப்ரியர் மந்த் இது 3 செலக்ட் பண்ணிக்கிறேன் கிளிக் ஆன் ஓகே ஸோ இப்போ மெஷர் நேம்ஸ் எடுத்து போட்டுக்கிறேன் sorry once again the measure names வந்துருச்சு actually so measure value எடுத்து போட்டுக்கலாம் so measure valueல என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேவையில்லாத ரிமூவ் பண்ணிடலாம் டிஸ்கவுண்ட் ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கு இது 3 கிடச்சிருச்சு ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் மெஷர் நேம்ஸ் எடுத்துங்க போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸோ மெஷர் நேம்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரண்ட் ப்ரீவியஸ் ப்ரியர் ஓகேங்களா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ அந்த டெக்ஸ்ட் விசிபிளாக தெரியும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரண்ட் மந்தோட சேல்ஸ் எவ்வளோ ப்ரீவியஸ் மந்தோட சேல்ஸ் எவ்வளோ அதுக்கப்புறம் ப்ரியர் மந்தோட சேல்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்